அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பொதுச் எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் விருந்து அளிக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான மகிழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இந்த விருந்து ஊச நிகழ்ச்சியால் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வரும் தேர்தலுக்காக தீவிரமாக பணியாற்ற வேண்டும், வெற்றி பெற வியூகங்களை சிறப்பாக வகுக்க வேண்டும் உள்ளிட்ட எம்எல்ஏ ஊக்குவிக்கும் வகையில் விருந்து ஏற்பாடா ஒரு கேள்வி எழுந்தது என்றால், குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணியே இல்லாது கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை. 2030 அந்த கூட்டணி வைக்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர் கருத்து தெரிவித்து பார்க்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணி இல்லாம தான் தேர்தல் எதிர்கொண்டார்கள். ஆனால் அது பெருத்த அடியை அதிமுக எதிர்கொண்டது. இருந்த போதிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் எனவும் சில புள்ளி விவரங்களை காட்டியதாகவும், அந்த அடிப்படையில் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்த பொழுது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியானது. அது பல தொண்டர்களுக்கு இந்த தகவல் தொடர்பாக தெரியவே இல்லாத சூழ்நிலை இருந்தது. இந்த போதிலும் அந்த கூட்டணி உறுதியான பல இடங்களில் குறிப்பாக அதிமுக கூட்டங்களில் பேசும்பொழுது குறிப்பாக பல இடங்களில் பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணி மீது பல சிறுபான்மையினர் நிர்வாகிகளும் கட்சியிலிருந்து விலகியது பார்க்க முடியுது. எப்படி இஸ்லாமியிடம் சென்று நான் ஓட்டை கேட்க போறேன் என்ற உள்ளிட்ட குமுறல் கூட அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்து பார்க்க முடியுது. இந்த நிலையில்தான் குறிப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது எப்படி சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு விழும் என்ற சூழல் இருக்கிறது, எப்படி வாக்குகளை சென்று மக்களிடம் கேட்க போறோம் என்ற கேள்வி எழுநிலையில் தான் அவர்களை சமாதானப்படுத்தும் வகை எப்படி மக்களை சந்திக்க போறோம், எப்படி இந்த வாக்குகளை சேகரிக்க போறோம் உள்ளிட்டவை முன்வைத்துதான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பசுவழிச்சாலையுடைய இல்லத்தில் விருந்து வழங்குகிறார். இந்த விருந்து என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி மக்களிடம் பதிலளிக்க வேண்டும், எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், சிறுபான்மையினர் மற்றும் வாழக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடம் எப்படி நம்முடைய அதாவது தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் வாக்கு சந்திக்கும் போது எது போன்ற பிரச்சனை முன்வைத்து நாம் தேர்தலை வாக்குகளை கேட்க வேண்டும் மற்றும் ஆளும் கட்சியான திமுக இது போன்ற பல பிரச்சனைகளை செய்திருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு எவ்வளவு சூழலை உருவாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு நடந்தது உள்ளிட்டவை குறித்து மக்களிடம் தெளிவாக தெரிவித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இன்னைக்கு நடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விருந்தில் மிக முக்கியமாக ஆலோசனை மேற்கொள்ள பல்வேறு அறிவுரைகளை எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் அவர் அணியினர் அதாவது தொழில்நுட்பத்துறை அணியினர் மற்றும் வகுப்பாளர்கள் இது தொடர்பாக ஆலோசனை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருமே இன்று சென்னையில் தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே இருக்கும்போது இந்த விருந்தை நடத்தி முடித்திட வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்று மாலை நடைபெறக்கூடிய அவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய விருந்து என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த விருந்தில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நபர்கள் உள்ளிட்டவை இது போன்ற விளக்கத்தை குறிப்பாக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தரப்போகிறார் மற்றும் எவ்வாறு வாக்குகளை சேகரிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரை வழங்க போறார் உள்ளிட்டவை குறித்து முக்கிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இந்த உபசரிப்பு நடைபெற இருக்கிறது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.